நாசாவின் பார்க்கர் விண்கலம் சூரியனுக்கு மிக அருகில் சென்று அந்த வெப்பத்தை தாக்குப்பிடித்து ஒரு புதிய வரலாறு படைத்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சூரியன் குறித்தான பல விஷயங்களை தெரிந்து கொள்ள உலக நாடுகள் பல ஆராய்ச்சிகளை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா சூரியனை அதன் அருகில் சென்று ஆய்வு செய்ய 2018ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை சூரியனை நோக்கி அனுப்பியது. அந்த விண்கலத்தின் பெயர் பார்க்கர் சோலார் ப்ரோப் ஆகும். இந்த விண்கலமானது தற்போது சூரியனுக்கு மிக அருகில் இதுவரை அடைய முடியாத அளவு நெருக்கத்திற்கு சென்றுள்ளது. அதாவது சூரியனிலிருந்து 6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த பார்க்கர் விண்கலம் சென்றுள்ளது. ஏனென்றால் இந்த விண்கலத்தின் மேற்பரப்பில் உள்ள கவசமானது 1377 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் மனிதர்களால் அனுப்பப்பட்ட விண்கலங்களில் சூரியனுக்கு மிக அருகில் சென்ற ஒரே விண்கலம் இதுதான் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த விண்கலத்திலிருந்து கிடைத்த தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து நாசா கூறியுள்ளதாவது, சூரியனுக்கு மிக அருகில் நடத்தப்படும் இந்த ஆய்வில் பார்க்கர் விண்கலம் பல்வேறு அளவீடுகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், அந்த அளவீடுகள் சூரியனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள வான்பொருட்கள் கோடிக்கணக்கான டிகிரி வரை வெப்பமடைவது எப்படி என்பதை விஞ்ஞானிகள் நன்கு புரிந்து கொள்ள உதவும் என்று கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக ஆளில்லா பார்க்கர் விண்கலம் சூரியனின் அதீத வெப்பம் மற்றும் தீவிர கதிர்வீச்சை தாங்கிக் கொண்டு அதனுடைய வெளிப்புற வளிமண்டலத்தில் நுழைந்தது. இதனை அடுத்து பல நாட்கள் அதனிடமிருந்து தொடர்பில்லாத சூழல் நிலவியது. தற்போது சூரிய மேற்பரப்பிலிருந்து 6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவை கடந்து இந்த விண்கலம் பாதுகாப்பாக உள்ளது என்றும் நாசா தெரிவித்துள்ளது. நாசாவின் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் நிக்கோலா இது பற்றி கூறுகையில், பல நூற்றாண்டுகளாக மக்கள் சூரியனை பற்றிய ஆய்வுகளை செய்துள்ளார்கள். ஆனால் நேரடியாக சென்று அதனை ஆய்வு செய்யாத வரை அதன் வளிமண்டலத்தை பற்றி நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் இந்த பார்க்கர் விண்கலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் விட வேகமாக, அதாவது மணிக்கு 4,30,000 மைல் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இந்த வேகத்தில் பறந்தால் லண்டனிலிருந்து நியூயார்க் செல்ல 30 வினாடிகளுக்கும் குறைவாகவே தேவைப்படும். அது சரி, சூரியனை தொட இவ்வளவு கடுமையான முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு விஞ்ஞானிகள் பதில் கூறியுள்ளார்கள். இந்த விண்கலம் கொரோனா எனப்படும் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலத்தை கடந்து செல்வதன் மூலம் நீண்ட காலமாக நிலவும் ஒரு மர்மம் தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். கொரோனாவில் அதிக வெப்பம் நிலவுகிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது தெரியவில்லை. சூரியனின் மேற்பரப்பு சுமார் 6000 டிகிரி செல்சியஸ் அல்லது அதைவிட அதிகமான வெப்பநிலையை கொண்டது. ஆனால் சூரிய கிரகணங்களின் போது நாம் காணக்கூடிய இந்த கொரோனா எனும் இந்த மெல்லிய வளிமண்டலம் லட்சக்கணக்கான டிகிரி வெப்பநிலையை அடைகிறது. ஆனால் அது சூரியனின் மேற்பரப்பிலிருந்து வெகு தொலைவில் தான் அமைந்துள்ளது. அப்படியானால் அந்த வளிமண்டலம் இந்த அளவிற்கு சூடாவது ஏன் என்ற கேள்விக்காகத்தான் இத்தனை ஆய்வுகளும் நடைபெறுகிறது. அதே போல சூரிய காற்றை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் விஞ்ஞானிகளுக்கு இந்த ஆய்வு உதவும் என்று கூறுகிறார்கள். சூரியனின் வெளிப்புற வளிமண்டலத்திலிருந்து வெடித்து வெளியேறும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களே சூரிய காற்று என்று கூறப்படுகிறது. இந்த துகள்கள் நம் பூமியின் காந்தப்புலத்துடன் தொடர்பு கொள்ளும் போது வானில் அழகான துருவ ஒளிகள் தோன்றும். ஆனால் இந்த விண்வெளி நிகழ்வு மின் கட்டமைப்புகள், தகவல் தொடர்பு அமைப்புகளில் பெரும் சேதங்களை ஏற்படுத்துகின்றன. சூரியன், அதன் செயல்பாடுகள், விண்வெளியின் பருவநிலை, சூரிய காற்று ஆகியவை குறித்து நன்றாக புரிந்து கொள்வது பூமியில் நமது அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஆய்வின் மூலம் அதற்கு பதில் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.